உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு அது நம்மளால் உணர முடியுது. ஏன்னா இதில் ஒரு விடயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேணும். இப்போ ஏன் தட்டுப்பாடு ஏற்படுது? இப்போ நான் சில இடங்கள்லாம் பார்த்தேன். அதாவது சோசியல் மீடியாக்கள் மூலமாக நம்ம பார்த்த ஒரு விடயத்தை தான் நான் சொல்கிறேன். ஒரே நேரத்தில் போயிட்டு எங்களுக்கு சிலிண்டர் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமே ஒரே நேரத்தில் ஏஜென்ட்ஸ் போயிட்டு அங்கே போய் அழுத்தம் கொடுப்பது. இன்னொன்று, நாங்கள் பதிவு செய்தால் வந்துட்டு அது சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது, எங்களால் பதிவு செய்ய முடியலை, நெட்வொர்க் பிரச்சனை வருது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு விடயம் நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், எல்லோருக்கும் தேவைகள் ஒரே நேரத்தில் ஏற்படுமா? அப்போ நம்ம வாங்கிட்டு அந்த ஒரு சிலிண்டர் முடியக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னொரு சிலிண்டருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அடுத்த 2 சிலிண்டர் வச்சிருக்கவங்க மாற்றிக்கிடுவாங்க. அப்போ ஒரே நேரத்தில் அந்த சிலிண்டர் முடிகிற விடயம் இல்லை. அப்போ அதை தான் வந்துட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும்போது அப்படியே ஈக்குவலாக ஓரளவுக்கு கொண்டு வர முடியக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே நேரத்தில் எங்கே நமக்கான சிலிண்டர் வராமல் போயிருமோ, கிடைக்காம போயிருமோங்கிற பயத்தில் எப்படியாவது பிளாக்லையாவது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பலரும் விண்ணப்பிக்க நினைக்கும் போது அங்கே சுவிட்ச் ஆஃப் இல்லைன்னா வந்துட்டு நாட் ரிஜிபிள் அப்படின்னு வர்றது, ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுமைக்குமே இது ஏற்படுது இல்லையா? அப்போ அங்கே வந்துட்டு ஒரு நெட்வொர்க் நெருக்கடின்னு ஒன்று வருது இல்லையா? அப்போ எப்படி சமாளிப்பது? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த டிமாண்டுங்கிறது இது வந்துட்டு சிலர் வந்துட்டு இதை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் அது பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் பலரும் செய்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் நியூஸ் சேனலெல்லாம் நமக்கு வந்துச்சு இல்லையா? அப்போ ஒரே நபர் வந்துட்டு 20, 30 வந்துட்டு பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்லாம் எப்படி அவர்களால் முடியுது? அப்போ செயற்கையாக ஒரு டிமாண்டை, ஏன்னா இப்போ டிமாண்டு இருக்குது, சப்ளை பண்ணுறதுல சிக்கல் இருக்குதுங்கிறத நம்ம மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் செயற்கை தன்மையான ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறது, அப்போ எப்படி சப்ளைங்கிறது அதை ஈடு செய்ய முடியும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கலை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? அப்போ சப்ளை குறைவாக இருக்குது, ஆனால் டிமாண்டு ஒரே நேரத்தில் அதிகமாக இருக்குன்னா எப்படி அதை ஈடு செய்ய முடியும்? அப்போ இதை பொதுமக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அரசு, ஏன்னா இப்போ ஏன் வந்துட்டு இந்த பரபரப்பு ஏற்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க. பொதுவாக அந்த சோசியல் மீடியாக்கள்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்துட்டு ஒரே கூட்டம், பதிவு செய்ய முடியலை, எங்களுக்கு சிலிண்டர் இல்லை அப்படின்ட்டு அந்த பரபரப்பு நியூஸை வந்துட்டு அதை போடும்போது அப்போ மற்றவர்களுக்கு பொதுப்புத்தில் என்ன தோணுது? ஆஹா, நமக்கு சிலிண்டர் கிடைக்காம போயிருமோ, எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் முடியாமல் கூட இருக்கும், அந்த நேரத்தில் கூட போயிட்டு ஒரு ஃபுல் சிலிண்டரை வாங்கிட்டு வந்துடும். இப்படியாகலாம் வந்துட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் உருவாகுது. அப்போ எல்லோருக்குமே ஒரு வித பயம். ஏன்னா இன்னைக்கு சிலிண்டர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். அன்னைக்கு விறகு அடுப்பு, இன்னைக்கு அது இல்லாத ஒரு சூழல். வாடகை கொடுக்கும் போதே விறகு அடுப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியே வாடகை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ அப்போ இந்த சிலிண்டர் தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் அதை நான் சப்ளை கொடுப்பதற்கு ஒரே நேரத்தில் எப்படி? அப்போ இந்த டிமாண்டு சப்ளைங்கிறத இதை வந்து ஈடு செய்ய வேண்டியது. அப்போ என்ன பண்ணணும்? அரசு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நீங்கள் சிலிண்டர் பயன்படுத்தும் போது இப்படி பயன்படுத்துங்க அப்படிங்கிறத, அதை எப்படி வந்துட்டு பயன்படுத்துறதுல சிக்கனமாக பயன்படுத்த வேணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு தான் அரசு வந்து கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்க தவறுறாங்க. இதில் எதுவும் அரசியல் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்லையா? சரி, ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்துட்டு இப்போ பலரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன இப்படி சொல்கிறாங்களே? ஏன்னா காலையில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு தேவகோட்டை பகுதியில் அவங்க அங்கேருந்து வந்தவங்க அப்போ என்கிட்ட வந்துட்டு, அண்ணே பெட்ரோல் பங்க்லாம் மூடி இருக்குண்ணே, நான் பெட்ரோலே போட முடியலைண்ணே, நான் வந்துட்டு கடைசியில் ஒரு இடத்துல வந்துட்டு போட்டேன், அங்கேயுமே வந்துட்டு சரியான கூட்டம்னே போட முடியல, நீங்கள் போய் வாங்கிருங்கண்ணே அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க? பெட்ரோலும் வந்துட்டு இங்கே டிமாண்ட் ஆகி போச்சா? ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஒரே அழுத்தம், போய் வாங்கி சொல்லிட்டு வாட்டர் கேன்லாம் எடுத்து கொடுத்து இதில் வாங்கி முதல்ல போய் வாங்கிட்டு வாங்கிட்டு ஒரே பரபரப்பை கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் போக முடியுமா, வர முடியுமா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, நம்ம வண்டி இல்லாமல் எங்கேயுமே போகக்கூட முடியாது. அப்படிங்கிற போது அவங்களுடைய அந்த ஒரு பதட்டம் நமக்கு புரிந்து கொள்ள முடியுது. அப்போ நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பையனுக்கு மதியானம் தான் கிளாஸு. ஸோ அப்போ அவரை கூட்டிக்கிட்டு சரி போனேன். போகும்போது அப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு, நான் அந்த வாட்டர் கேன் கொடுத்தாங்களையா அதை கொண்டுட்டு கூட போகலை, அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அப்போ பெட்ரோல் போட்டுக்கிறதுல அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா இங்கே பெட்ரோல் வந்துட்டு டிமாண்டாக இருக்குதா அப்படின்னு.
இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், எங்களால் சமாளிக்க முடியலை. தண்ணி கேள்னா வாட்டர் கேனு இப்படியே ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெட்ரோல் பேங்க்ல சில இடங்களை எழுதி கிடங்க, வாட்டர் கேனில் பெட்ரோல் தரப்பட மாட்டாதுன்னு எழுதி கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப அதற்கு அனுமதி இல்லாத ஒரு விடயமா இருக்கும்போது எப்படி வந்துட்டு மக்கள் வந்துட்டு பதட்டத்துல எதையாவது ஒண்ணு கொண்டாந்து எங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி தாங்கன்னு சொல்லும்போது அது எப்படி அதை நிரப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். சரி, அதையும் வந்துட்டு அவங்களுடைய பதட்ட நிலைக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அவர்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் தட்டுப்பாடு இருப்பதா அவர்களுக்கு தெரியல. என்னன்னா அவர்களிடத்துல இப்ப இருப்பு இருக்குது. இந்த இருப்பு முடிந்து புதுசா வந்துட்டு நிரப்பும் போதுதான் அவர்களுக்கு என்ன சிக்கல்னு தெரியும். அப்ப எங்க வந்துட்டு இங்க சிக்கல் நடந்திருக்குன்னா, சில பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு இருப்பு குறையக்கூடிய நேரத்துல புதிய சரக்கு வரக்கூடிய அந்த இடையில வரக்கூடிய அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக பெட்ரோல் க்ளோஸ்டுங்கிற அந்த போர்டு வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது. இங்க செயற்கையாகவே டிமாண்டு கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு பலரும் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. என்னன்னா தேர்தல் நேரம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் பற்றாக்குறை, மக்கள் அலைமோதல், பெட்ரோல் இல்லாமல் வாகன ஓட்டிகள் வந்து அலைமோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக்க வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்ல சிலர் வந்துட்டு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்துட்டு டீ கடை பெஞ்சுகளில் பேசக்கூடிய விடயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் என்னன்னா அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா இது அவேர்னஸுக்காக தான். நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாட்டர் கேன்லையோ தண்ணி கேன்லையோ வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க. லம்பா நீங்கள் வாங்கி ஒரு இடத்துல வைக்கும்போது அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கும்போது, இல்லை ஒரு குடோன்ல எதுலேயோ ஒன்று நீங்கள் வைக்கும்போது அங்கே ஏதாவது ஒரு அசம்பாதம் ஏற்படும், ஒரு சின்ன தீ பரவல் ஏற்பட்டுச்சுன்னா, அது கொட்டு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு வாங்கி வைக்கிறோம்னு வச்சிடாதீங்க. அதே நேரத்தில் வாங்கி நீங்கள் வண்டிக்குள்ளேயே வச்சிரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் பண்ணி நீங்கள் 2-3 வாட்டர் கேன் நீங்கள் ஒன்றா வச்சிங்கன்னா அப்போ வண்டி ரன்னிங்கில் போகும்போது ஹீட் ஆகும்போது அதுவும் வந்துட்டு பிரச்சனை ஆகக்கூடியதாக இருக்கும். அப்புறம் வண்டியை தீப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் அவசரத்திற்கு கண்டிப்பாக போகக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்வதற்கு நீங்கள் வண்டியை பயன்படுத்துங்க. ஆனால் அது எதற்கெடுத்தாலும் வண்டியை பயன்படுத்துறதுனால ஸோ உங்களுக்கு இந்த இடர்பாடு, ஸோ இந்த சிக்கல், இந்த டிமாண்டுங்கிறது உருவாக வரும். அப்போது உங்களால் அதை சமாளிக்க முடியாமல் கூட போகலாம். ஏன்னா இன்னைக்கு அங்கே பணிபுரியக்கூடியவங்க வந்துட்டு டிமாண்ட் எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியலேன்னு அவங்க இன்னைக்கு சொல்லலாம். நாளை மறுநாள் எப்படியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம முன்கூட்டியே வாங்கி வைக்கிறதா நினைத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விடயத்தை நான் எக்கனாமிக்கலாக நான் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்போ இந்த தேவைகள், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளோடைய அடிப்படையில் தான் வந்துட்டு அங்கே சரக்கே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நபரே வந்துட்டு அதிகப்படியாக வாங்கி வைக்கும்போது இது பரவலாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது, அது முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அப்போ எவ்வளவு பேர் வந்துட்டு பாதிப்படைவாங்க. அப்போ யாரோ ஒருவருக்கு அந்த நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியது பயன்படக்கூடிய ஒரு அவசரத்துக்கு பயன்படக்கூடியது அது பயனில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதே நீங்கள் கொஞ்சம் அதையும் மற்றவர்களை பற்றி சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறதான். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க, ஆனால் எல்லோருக்குமே ஒரு பதட்டம் இருக்குன்னு தான். ஆனால் அதை பாதுகாப்பாக நமக்கும் சரி மற்றவர்களும் சரி நம்ம சுற்றி உள்ளவர்களும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வராத வண்ணம் அதை பாதுகாப்பாக வச்சுருங்க. தேவையற்று நீங்கள் அதிகப்படியாக வாங்கி வைத்து அது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதாம அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் இந்த பதிவு பண்றேன். ஸோ டிமாண்டை செயற்கையாக இங்கே கிரியேட் பண்ணப்படுது அப்படிங்கிறதும் அதுவும் நடக்கக்கூடிய ஒரு நிலைவாக தான் இங்கே இருக்குது. இங்கே தேர்தல் நேரங்கள்னால பலருடைய ஆசையாகவும் அது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கே அது ஏன் இந்த டிமாண்டுங்கிறது எல்லோருக்குமே நன்று தெரியும். ஆனால் இதை அரசியலாக்கி இதன் மூலமாக தனக்கான இடத்தை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சிலர் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த செயற்கை தன்மை அப்படிங்கிறது அதில் செய்யாதீங்க தயவு செய்து. அப்படியான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல பரப்ப நினைத்து மக்களுக்கான ஒரு கஷ்டத்தை உருவாக்கிறாதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.